ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பாஸ்வேர்டுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். இந்த பாஸ்வேர்டு வைக்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாராவது தெரிஞ்சவங்களோட பேர், ஃப்ரெண்ட்ஸோட பேர், இல்லை க்ரஷ்ஷோட பேர், இந்த மாதிரி ஒரு பேரோட ஒரு சில நம்பரை கலந்து நமக்கு பிடிச்ச விதத்தில் ஒரு லாஜிக்கை செட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை நம்ம உருவாக்கணும். ஸோ ஒரு பாஸ்வேர்டுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு லாஜிக்கோ ஒரு சின்ன கதையோ இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பாஸ்வேர்டு எப்போ உருவாச்சு, இந்த பாஸ்வேர்டுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்றது கொஞ்சம் இன்றைக்கி அலசி பார்ப்போம். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 800 வருடங்களுக்கு முன்னாடி ரோமானிய பேரரசோட காலத்தில் இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. ரோமானிய பேரரசோட காலகட்டத்தில் பாஸ்வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் முக்கியமான இடங்கள், ஆயுத கிடங்குங்க, அதுக்கப்புறம் அரசர் வசிக்கிற முக்கியமான இடம், ரகசியங்கள் பாதுகாக்கப்படுற இடம், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் உள்ளர நுழைஞ்சி போகணும் அப்படின்னா ஒற்றர் வேடத்தில் மற்ற நாட்டை அவங்க உள்ளே நுழைஞ்சி ரோமானிய படைவீரர்கள் மாதிரி உள்ளே போய் அங்கே இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது அந்த காலத்தில் இருந்த அரசர்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் வாட்ச் வேர்ட்ஸ். இந்த வாட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு படை தளபதி ஒரு வாட்ச் வேர்டை உருவாக்கி அதை ரோமானிய படை வீரர்களுக்கு யார் யாரெல்லாம் பாதுகாப்பு பணியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை ரகசியமாக தெரியப்படுத்திடுவாங்க. அவங்க அந்த ஒவ்வொரு ஆயுத கிடங்கு, ரகசியம் பாதுகாக்கிற இடம், அரசுரிய இடம், அந்த மாதிரி இடத்துல பாதுகாப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரகசிய வார்த்தை தெரியும். இப்போ யாரோ ஒருத்தர் அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அங்கே வாயில் காப்பில் நிற்கிறவங்க கிட்ட போயிட்டு இந்த பாஸ்வேர்டு என்னது அப்படின்றத கிளியராக சொல்லணும். முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த ரோமானிய மொழியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான வார்த்தைகளை பார்த்து செலக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை எதிரி நாட்டு ஒற்றர்கள் ஊடுருவி இருந்தால் கூட அந்த பாஸ்வேர்டை ஒரு வேளை தெரிஞ்சுக்கிட்டால் கூட அவங்க சொல்கிற உச்சரிப்பை வச்சு அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு தனித்தன்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய மொழியில் அந்த வாட்ச் வேர்ட்ஸை செட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்ச் வேர்ட்ஸை போயிட்டு கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அதுக்குள்ளே நுழைஞ்சி நம்ம உள்ளர போக முடியும். இந்த வாட்ச் வேர்டு தான் பாஸ்வேர்டோட கொள்ளுத்தாத்தா. அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி வந்தோம் அப்படின்னா 14லேருந்து 17ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எகிப்து நாட்டில் வாழ்ந்த அகமது அல் கிவால் அப்படிங்கிறவர் இந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு படி கொஞ்சம் மேலே போய் ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். இவர் அந்த காலத்தில் உயிர் வாழ்ந்த விக்கிபீடியா அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஒரு விக்கிபீடியாவே இன்ஃபேக்ட் அவர் எழுதினார். அந்த விக்கிபீடியாவில் ஒரு சாப்டர் தான் இவர் எழுதின பாஸ்வேர்டை விட கொஞ்சம் அப்கிரேட்டட் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற கிரிப்டோகிராஃபி. எப்போது 14லேருந்து 17ஆம் நூற்றாண்டுக்குள்ளே ஒருத்தர் கிரிப்டோகிராஃபி பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இவர் எதுக்கு இந்த கிரிப்டோகிராஃபி எழுதினார் அப்படின்னா, அரசருடைய ஒரு முக்கியமான செய்தியை இன்னொருத்தருக்கு அனுப்பும்போது நடுவில் யாரை இடைமறித்து இந்த செய்தியை படிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கேருந்து அனுப்புகிற செய்தி ஒரு சங்கேத மொழியில் மாற்றி அதை அனுப்பிச்சு அங்கே இருக்கிறவங்க மட்டும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டெக்னிக்கு. அதை எப்படி அனுப்புறது, அதோட பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றியும் ரொம்ப கிளியராக 14லேருந்து 17ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்த இவர் ஒரு விக்கிபீடியா பேஜையே எழுதி வச்சுருக்காரு. சரி, இந்த கிரிப்டோகிராஃபினால் பாஸ்வேர்டுக்கு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாஸ்வேர்டை ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதை ஒரு காலகட்டம் வரைக்கும் ஃபிசிக்கலாக போய் சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த பாஸ்வேர்டை அப்படி சொல்கிற நேரத்தில் யாரோ ஒட்டு கேட்கவோ இல்லை ஏதாவது ஒரு பலகையில் எழுதி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்படி கொண்டு போனால் அதை மற்றவங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறதுக்கோ வழிவகை செய்கிற மாதிரி இருந்தது. இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டை சங்கேத மொழியில் எழுத ஆரம்பித்தாங்க. அதான் கிரிப்டோகிராஃபி. ஸோ எழுதி கம்யூனிகேட் பண்ணும்போது நடுவில் இருக்கவங்க யாரும் அந்த பாஸ்வேர்டை பார்த்தா கூட அது என்ன பாஸ்வேர்டுங்கிறது அவங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் யாருக்கு போய் சேருதோ அவருக்கு மட்டும்தான் அதை டீக்ரிப்ட் பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி வச்சுருந்ததுனால பாஸ்வேர்டு நடுவில் யாரும் படிக்கிற மாதிரியான ஒரு முறையை தடுத்துட்டாங்க. இது கிரிப்டோகிராஃபி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு டெக்னிக்கு. 1919 வாக்கில் இந்த பாஸ்வேர்டை ஃபிசிக்கல் ப்ரொடக்ஷன் மூலமாக அனுப்பிச்சாங்க. அதாவது நம்ம பார்த்துருப்போம்,
இந்த பெரிய ஒரு கவருக்குள்ளே போட்டு மேலே இந்த அரசருடைய சீல்லாம் வச்சு அதை அப்படியே அனுப்பி அது யாரும் பிரிக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரொடெக்ஷனோட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி 1919 வாக்கில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷனோடைய முத்திரை அப்புறம் வந்து சீல் இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அந்த எண்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரி பண்ணாங்க. கிரிப்டோகிராஃபியே இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறது சங்கேத மொழியாகவே இருந்தாலும் அதை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஃபிசிக்கல் செக்யூரிட்டியும் சேர்த்து வச்சு அனுப்பிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்ச் வேர்டாக உருவானது, அதுக்கப்புறம் அது ஒரு சங்கேத வார்த்தையாக மாறிச்சு. அந்த சங்கேத வார்த்தையாக மாறின பிறகு அது ஒரு கவருக்குள்ளே போட்டு அது ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டியோடு அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக அந்த பாஸ்வேர்டுக்கு ப்ரொடெக்ஷன் உருவாகிட்டே இருந்துச்சு. 1940 வாக்கில் நாசி ஜெர்மனியோட பிடிவில் இருந்த மேற்கு ஐரோப்பாவை மீட்கிறதுக்காக நேச நாட்டு படைகள் ஒரு பெரிய யூகத்தை வலுப்படுத்தாங்க. இது ரொம்ப பெரிய யூகமாக இருந்தது. போர் வந்து தொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் யாரோட கைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல சங்கேத வார்த்தைகளையும் சங்கேதமான செய்திகளையும் பரிமாற்றங்களையும் வச்சுக்கிட்டாங்க. அந்த டயத்தில் இந்த பாஸ்வேர்டோட உபயோகம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த நேச நாட்டு படைகளில் பல நாட்டோட வீரர்கள் ஒன்றா சேர்ந்து பங்கேற்றதுனால இந்த வீரர்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான சங்கேத வார்த்தைகளை பரிமாறுறது ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது. அதனால் ஏதாவது ஒரு காமனான ஒரு சங்கேத வார்த்தை முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, பாஸ்வேர்ட் கவுண்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது என்ன பாஸ்வேர்டு அண்ட் கவுண்டர் பாஸ்வேர்டு அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பழைய தமிழ் படங்களில் பார்த்த அதே டெக்னிக் தான். ஏதாவது புரியாத ஒரு சங்கேத வார்த்தையை பேசுறது, அதுக்கு பதிலாக ஒரு சங்கேத வார்த்தையை பேசுறது, இது ரெண்டுமே ரெண்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும் அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் படத்தில் வர மாதிரி புதன்கிழமை மழை பெய்யும் அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் வெயில் வராது அப்படின்ற மாதிரி ஒரு சங்கேத வார்த்தைகளை சொல்லி விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்க. இதன் மூலமாக இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கே நடக்குது, எந்த டயத்தில் நடக்குது, என்ன மாதிரியான வியூகங்கள் அமைச்சிருக்கிறாங்க, இது எதுவுமே நாசி படைகளுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. அந்த போரில் இந்த நாசி படை தோற்றும் போச்சு. ஸோ இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது பாஸ்வேர்டோட பங்களிப்பாக மிலிட்ரியில். 1960 வாக்கில் எம்ஐடியில் ஃபெர்னாண்டோ கார்பெட்டோ அப்படிங்கிறவர் முதல்ல கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். எதுக்காக அப்படின்னா, அந்த எம்ஐடியில் இருக்கிற மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் மற்றவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆராய்ச்சிக்காக அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் அவங்க அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து மற்ற நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் சிஸ்டம் இப்போ இருக்க மாதிரி ஒரு லாகின், ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அதுக்குள்ளே அந்த டைமில் நுழைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு டைம் அலாட்மெண்ட் இருந்தால் மட்டும் அந்த டைமில் அது மெயின் ஃப்ரேமை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அவங்களோட ஆராய்ச்சியை முடித்த பிறகு அந்த டைம் ஃப்ரேம் முடியும் போது அவங்கள க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதை ஆரம்பித்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த நேரம் பூட்டுக்கு ஒரு சாவி கொடுத்தாச்சு. சாவி கொடுக்கும்போதே அது கூடவே ஒரு கள்ள சாவி வரும், கரெக்டாக? ஸோ அப்படி அதே எம்ஐடியில் ஒரு கள்ள சாவி வந்தது. அங்கேயே படிச்சுட்டு இருந்த ஒரு ஆராய்ச்சி மாணவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட ஆராய்ச்சிக்கு அதிக நேரம் கம்ப்யூட்டரை தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இதை எப்படா உடைக்கலான்னு அவர் பார்த்தாரு. அந்த பாஸ்வேர்ட் சிஸ்டத்தில் ஒரு பெரிய குளறுபடி இருந்தது. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக லாகின் பண்ணும்போது ஒரு 10-15 ரேண்டம் வெல்கம் மெசேஜஸை அந்த மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் காட்டும். அதே மாதிரி எக்ஸிட் பண்ணும்போது பை பை மாதிரி ஒரு சில எக்ஸிட் மெசேஜஸை அது காட்டும். அதில் அந்த ப்ரோக்ராமில் இருந்த ஒரு சின்ன பக்குனால் என்னென்னா, யார் மற்ற யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய பாஸ்வேர்டை சில டைமில் அந்த மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் ரேண்டமாக எக்ஸிட் டயத்தில் காட்டுறதை அவர் கண்டுபிடிச்சார். ஸோ இவர் வேணுனே லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி ஒரு 10 முறை பண்ணார்னா அட்லீஸ்ட் ஒரு முறை அது அந்த யாரோட பாஸ்வேர்டையோ காட்டிடும். அந்த பாஸ்வேர்டை இந்த மாதிரி ஒரு நிறைய பேரோட பாஸ்வேர்டை அவர் எடுத்து அந்த பாஸ்வேர்டை போட்டு அவரோட ஆராய்ச்சிக்கு அதிகமான டைமு அவர் எடுத்துக்கிட்டார் அந்த மெயின் ஃப்ரேமில். இதை பார்த்து இவர் மட்டும் எப்படி இவ்வளோ அதிகமாக டைம் எடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா. ஸோ முதல் ஹேக்கர் உருவான இடம் பாஸ்வேர்டு உருவாகிற அதே நேரத்தில் தான். பாஸ்வேர்டு உருவான முதல் இடத்துலையே ஒரு ஹேக்கரும் அதை உடைக்கிறதுக்கு உருவாயிட்டார். 1970 2000 வாக்கில் நெட்வொர்க் அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இயக்கிற
இந்த மெத்தடாலஜிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சு இந்த ARPANET அந்த மாதிரிலாம் டெவலப் ஆக ஆரம்பித்த போது யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமா மாறி போச்சு. அதுக்கப்புறம் 2000க்கு பிறகு இன்டர்நெட் எரா வர ஆரம்பிச்சிது. ஸோ இமெயில், பேங்கிங் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக சோஷியல் மீடியா, யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு மனுஷன் ஒரு காலையிலேருந்து ஒரு சாயங்காலத்துக்குள்ளே எத்தனை யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எவால்வ் ஆகி கொஞ்சம் பயோமெட்ரிக், அதே பாஸ்வேர்டு, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி எப்படி உருவாச்சு, ஏன் இதெல்லாம் இதே பாஸ்வேர்டில் அதிகமான அளவுக்கு செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த பாஸ்வேர்டை இப்படி சிம்பிளாக இருந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாகவும் மாற்றினாங்க, எதனால் மாற்றினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? ஹேக்கர்ஸ் தான். நம்ப இல்லையா? ஹேக்கர்ஸ்னால தான் இன்றைக்கி இருக்கிற செக்யூர்ட் பாஸ்வேர்ட் சிஸ்டம் ஓரளவுக்காவது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஹேக்கர்ஸ் எப்படி பாஸ்வேர்டை செக்யூர்டாக மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 ரொம்ப முக்கியமான 1984 TRW அப்படிங்கிற கம்பெனி, TRW இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இப்போ எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற கம்பெனி பேரில் இருக்குது. இது ஒரு பாஸ்வேர்டு திருடு போனதன் மூலமாக 90 மில்லியன் இன்டியூசர் அக்கௌண்ட்ஸை காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. கிரெடிட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுறது அந்த கம்பெனியோட வேலை. 90 மில்லியன் யூசர்ஸோட கிரெடிட் ரிப்போர்ட்டை எடுத்து ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் டார்க் வெப்பில் ஊறு போட்டு விற்றுட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ரீச்சாக பார்க்கப்பட்டது. இந்த ப்ரீச் நடந்தபோது இந்த ப்ரீச்சிலேருந்து நிறைய விஷயங்களை எல்லாருமே கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ப்ரீச்சிலேருந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன, அதிலிருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க, அது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ இந்த TRWவோட இன்சிடெண்ட் நடந்த பிறகு ஒரு 3 விஷயம் முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஒன்று, காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டை செட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே அப்போ தான் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ சாதாரணமாக சிம்பிள் பாஸ்வேர்டுக்கு பதிலாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டை செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொண்டு வராங்க. ரெண்டாவது, அது வரைக்கும் இந்த மாதிரியான ஹேக்கிங், ப்ரீச்சிங் இதுக்கெல்லாம் ஒரு சட்டப்பூர்வமான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்டமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சட்டம் தேவைன்னு முடிவு பண்ணி சட்டத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கம்ப்யூட்டர் ஃப்ராட் அண்ட் அப்யூஸ் ஆக்ட் ஆஃப் 1986 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்த பிறகு தான் பல விஷயங்கள் குறைய ஆரம்பிச்சுது. ஆனால் அப்போவும் ஹேக்கிங் தொடரதான் ஆரம்பிச்சுது, இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா, ரெண்டாவது ப்ரீச் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஹேக்கர் அண்ணன் ரெண்டாவது ஒரு பெரிய ப்ரீச் பண்ணாங்க. 2013லையும் 2014லையும் ஒரே கம்பெனியை குறி வச்சு அடித்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனி. அந்த ப்ரீச்சுக்கு அப்புறமா அந்த கம்பெனி மேலே இருந்த ட்ரஸ்ட்டே போய் அது இப்போ இருந்தாலும் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட பேர் யாஹூ. அந்த கம்பெனியோட மெயிலிங் சொல்யூஷன் ஒரு காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. 2013வது வருஷம் நடந்த அட்டாக்கில் கிட்டத்தட்ட 3 பில்லியன் அக்கௌண்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு 2014 நடந்த அட்டாக்கில் 500 மில்லியன் அக்கௌண்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 அட்டாக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை யாகுவை உருவாச்சு. என்ன அப்படின்னா, யாகுவை அப்போ தான் வெரிசன் கம்பெனி அக்விசிஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ப்ரைஸில் கிட்டத்தட்ட $350 மில்லியன் குறைச்சிட்டாங்க இந்த அட்டாக்குக்கு பிறகு. ஏன்னா ட்ரஸ்ட் ஒர்த்தி பிளாட்ஃபார்மாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சரி, எப்படி இந்த யாகுவை ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி பண்ணதில் வழக்கம் போல தான் நிறைய யூஸரோட பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு இருக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் பாஸ்வேர்டெலாம் வச்சுருந்தாங்கன்னா ஹேக்கருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி உள்ளார வந்தாங்கன்னா கெஸ் பண்ணி அழகாக அவங்க பாஸ்வேர்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லா பாஸ்வேர்டையும் தூக்கிட்டு போனாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், யூஸருடைய பாஸ்வேர்டை அந்த கம்பெனி டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 2 விதமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒன்று பிளெயின் டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுவாங்க, இன்னொன்று என்கிரிப்டடாக ஸ்டோர் பண்ணுவாங்க.
ப்ளைன் டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணால் கேட்கவே வேண்டாம். உள்ளார போனால் பாஸ்வேர்டை வாப்பா எடுத்துக்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்து என்ன பண்ணுவாங்க, விற்றுடுவாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணியே வச்சுருந்தாலும் அது என்ன என்கிரிப்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீக்கான என்கிரிப்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுவும் ஏறக்குறைய ப்ளைன் டெக்ஸ்ட்டை பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அதை டீக்ரிப்ட் பண்ணி விற்றுடுவாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது என்னென்னா, யாஹூவோட மெயிலு நிறைய டேட்டா, பர்சனல் டேட்டா, அவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா, இந்த மாதிரி டேட்டா நிறைய கிடச்சிது. இந்த டேட்டாவை எல்லாத்தையும் வகைப்படுத்தி நம்ம டார்க் வெப்பில் கூறுக்கு 10 ரூபான்னு போட்டு விற்றுட்டாங்க ஹேக்கர்ஸ். ஸோ அந்த காலத்தில் அது ரொம்ப ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருந்தது. இதுவும் ஒரு பெரிய அவேர்னஸை இண்டஸ்ட்ரியில் க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இண்டஸ்ட்ரி வேறு ஒரு ஆங்கிளில் நகர ஆரம்பிச்சிது. 2013 மைஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை குறி வச்சு அடித்தாங்க. முக்கியமாக பீஸ் அப்படிங்கிற பேரில் அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஹை ப்ரொஃபைல் ஹேக்கர் ஒருத்தர் இந்த கம்பெனியை போட்டு தாக்கிட்டார். கிட்டத்தட்ட 360 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் காம்ப்ரமைஸ்ட். எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு வழக்கம் போல தான் டார்க் வெப்பில் கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய அடியாக இருந்தது. எப்படி ஒரு பாஸ்வேர்டு எடுத்தார் அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு ஓல்டர் வெர்ஷன் பிளாட்ஃபார்மை உள்ளே வச்சுருந்தாங்க. புது வெர்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. தலைவர் ஓல்டர் வெர்ஷனுக்குள்ளே நுழைஞ்சி அதில் இருக்கிற செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிற மொத்தத்தையும் தூக்கிட்டார். இது ஒரு பெரிய அவேர்னஸை அந்த டயத்தில் கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் இண்டஸ்ட்ரியில் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிமுறை இருக்குதோ, ஸ்ட்ரிக்டான வழிமுறை இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி அந்த வழிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு உங்கள் பாஸ்வேர்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்னென்னா, பாஸ்வேர்டில் சால்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்வேர்டோட சால்ட்டை ஆட் பண்ணி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்கள் பாஸ்வேர்டில் உப்பு இருக்கா பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்குறோம். 2016 அடல்ட் ஃப்ரெண்ட் ஃபைண்டர் நெட்வொர்க் வச்சுருந்த குரூப்பை நம்ம ஹேக்கர் தூக்கிட்டாங்க. தூக்குனதோடு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இது அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது. உடனே அவங்க எல்லா அக்கௌண்ட்டையோட பாஸ்வேர்டையும் இன்வாலிடேட் பண்ணிட்டாங்க. அந்த செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே நடந்தது. என்னென்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி சைட்ஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய கான்டாக்ட்ஸு, பழைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அழித்து வச்சுருவாங்க. ஸோ அழிச்சிட்டாங்கன்னா யூசர் என்ன நினைப்பாங்க, அந்த டீட்டெயிலை அழிச்சிருந்தான்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்க அழித்த டீட்டெயில்ஸை கூட எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு காப்பி எடுத்து உள்ளே வச்சுருந்தாங்க. நம்ம தலைவர் அதையும் எடுத்து கொடுத்துட்டார் வெளியில் ஓப்பன் வேர்ல்டுக்கு. அந்த பழைய டீட்டெயில், அவங்களோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. ஸோ இது ஒரு பெரிய பர்சனல் டேட்டா லீக்கில் ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்துச்சு அந்த டயத்தில். இது இன்னும் மோசமான விளைவுகளெல்லாம் ஏற்படுத்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு அவங்க பார்க்கும்போது, அவங்க பாஸ்வேர்டை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணது SHA-1 அப்படிங்கிற ரொம்ப வீக்கான என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை டீக்ரிப்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டையும் சேர்த்து அவங்க அந்த சைட்லேருந்து கொடுத்த டேட்டாவை வெளியே விட்டுட்டாங்க. 2016 வி கான்டாக்டே சம்திங், அது ஒரு ரஷ்யன் சோஷியல் மீடியா சைட்டு. 2016 அதை அடித்து தூக்கிட்டாங்க. 2018 மேரியட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறதையும் அடித்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு சைட்டையும் 2016 2018 ஹேக்கர்ஸ் தூக்கிட்டாங்க. சரி, இதெல்லாம் போட்டோம். முக்கியமான கட்டத்துக்கு நம்ம இப்போ திருப்பி வரோம். எங்கே அப்படின்னா, எங்கே வரோம், 2018 ஒரு முக்கியமான ஹேக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே நடந்தது. ஞாபகம் இருக்கா? நம்ம ஆதாரை ப்ரீச் பண்ணிட்டாங்க. 1.1 பில்லியன் டேட்டாவை ப்ரீச் பண்ணி தூக்கிட்டு அதில் இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், நேம் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இந்தியாவில் ஒரு செக்யூரிட்டி அவேர்னஸ், இந்த பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் இதெல்லாமே கொஞ்சம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான செக்யூரிட்டி ரிலேட்டட் லாஸ் எல்லாம் இந்தியன் லாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகி ஸ்டாண்டர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லாலையும் அதுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்புவோமாக. 2012 மற்றும் 2021 2 பிரீச். யாருக்கு? லிங்க்டின்க்கு.
2 ப்ரீச் அடித்து கிட்டத்தட்ட 167 மில்லியன் யூசர்ஸோட அக்கௌண்ட்டை தூக்கிட்டாங்க. அது உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், பாஸ்வேர்ட், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டார்க் வெப்பில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இது லிங்க்டின் மேலே நடந்த 2 அட்டாக். இதுக்கு அடுத்ததாக ஒரு அட்டாக் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஆள். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 2019 ஃபேஸ்புக் மேலே நடந்த அட்டாக். கிட்டத்தட்ட 540 மில்லியன் யூசர்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸை திருடி டார்க் வெப்பில் விற்றுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 10 அட்டாக் ரொம்ப மேஜராக இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பேசப்படுது. இந்த 10 அட்டாக்கை பண்ண ஹேக்கர்ஸ்னால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாஸ்வேர்டையும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும், இதுக்கான ப்ராப்பரான லா இருக்கணும், சரியான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான லான்ற விஷயமும், 3வது பாஸ்வேர்டை எப்படி கொண்டு போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் ப்ராப்பராக உருவாச்சு. சரி, அது என்ன பாஸ்வேர்டில் சால்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோம் நம்ம இல்லையா? அப்படின்னா என்னென்னா, ஒரு பாஸ்வேர்டை ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே எப்படி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு ஏபிசிடின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை ஏபிசிடின்னு கொண்டு போய் அப்படியே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா இது பேர் பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏபிசிடி அப்படிங்கிற பாஸ்வேர்டை ஏதோ ஒரு புரியாத பாஷையில் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசிடியோட நான் ஒரு ஹிந்தியோட ஆல்ஃபபெட்டையோ இல்லை தமிழோட ஆல்ஃபபெட்டையோ மிக்ஸ் பண்ணி ஒரு புது கலக்கி போட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அது ஒரு என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை கூட டீக்ரிப்ட் பண்ணிடலாம். அதோட லாஜிக் தெரிஞ்சால் டீக்ரிப்ட் பண்ணிடலாம். அப்போ இன்னும் எப்படி செக்யூர்ட் ஆக்குறது அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்டு அது கூட சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு ரேண்டம் கேரக்டரை ஆட் பண்ணி அதை என்கிரிப்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த பாஸ்வேர்டோட சுத்தமே சம்மந்தம் இல்லாத ஒரு வேர்டை ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அது பேர் தான் சால்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டோட சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது டீக்ரிப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வழிமுறைகளை ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணி கொண்டு வந்து பாஸ்வேர்டு ஓரளவுக்கு இப்போது ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ நேரம் இந்த பாஸ்வேர்டு ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். இந்த பாஸ்வேர்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று, பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இந்த பேர் 1 2 3 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்க சொன்னாங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு வைக்கிறது. இல்லை பாஸ்வேர்டு அப்படின்றத அப்படியே போட்டு பாஸ்வேர்டாக வைக்கிறது. இல்லைனா இல்லை எந்த பாஸ்வேர்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல வேண்டியது. என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்டால் ஏக்கு பதிலாக @SS, ஓக்கு பதிலாக டபிள்யூக்கு அப்புறம் ஓக்கு பதிலாக 0 RD, இந்த மாதிரி பாஸ்வேர்டையே நம்பர் காம்பினேஷனில், ஸ்பெஷல் கேரக்டர் காம்பினேஷனில் இப்படிலாம் வச்சு கொடுக்குறது. அதே மாதிரி அல்ஃபபேட்டில் பின்னாடியிலேருந்து முன்னாடி, முன்னாடியிலேருந்து பின்னாடி, எழுத்தில் நம்பர்ஸில் முன்னாடியிலேருந்து பின்னாடி, பின்னாடியிலேருந்து முன்னாடி இப்படிலாம் அடித்து வைக்க வேண்டியது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் சேர்க்க சொன்னாங்க உடனே அப்படின்னா $, இல்லைனா $, இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற கண்டினியூஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ஆட் பண்ணுறது. இதெல்லாம் கெஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கும், டிக்ஷனரி அட்டாக் ஒரு அட்டாக்கும் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, டிக்ஷனரி அட்டாக்குங்கிறது என்ன பண்ணோம்னா, டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் குலுக்கி போட்டு அது ஒரு குருட்டாம்போக்கில் அடித்து உங்கள் பாஸ்வேர்டு அதுக்குள்ளே எதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அடித்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணும். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா என்னென்னா, பல காம்பினேஷன்ஸை அது யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை போட்டு பார்க்கும். அதில் கெஸ்ஸபிள் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அது ஒன்று அடித்து பார்க்கும். சரி, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே பாஸ்வேர்ட் போயிட்டே இருக்கு இல்லையா? இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஒன்று போனீங்கன்னா கேப்சான்னு ஒன்று போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அந்த கேப்சாங்கிறது இதுக்காக தான். ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை நான் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த ரோபாட்டு அந்த கீழே இருக்கிற இமேஜை படித்து அதை உள்ளர போட்டால் மட்டும்தான் போக முடியுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த இமேஜை கொஞ்சம் அப்படி கலங்கின மாதிரி
கொஞ்சம் அப்படி உடஞ்ச மாதிரி ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம்னால அந்த கேப்சாவை படித்து அதுக்குள்ளே என்ட்ரி போட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் போடுறாங்க. ஸோ இந்த கேப்சாங்கிறது என்னென்னா ரிப்பீட்டட் பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் கேப்சா அடிக்கும்போது உண்மை இதை ஏன் தான் இவங்க போட்டு தொலைகிறாங்களோ தெரில, கண்ணும் தெரிய மாட்டேங்குது, மண்ணும் தெரிய மாட்டேங்குது, இது எதுவும் படித்து புரிஞ்சிக்கவும் முடியல அப்படின்றாங்க. ஆனால் அது உங்களோட செக்யூரிட்டிக்காகங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. ஸோ கேப்சா இஸ் ஃபார் குட். ஓகேவா? ஸோ இதுவும் பாஸ்வேர்டோட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இப்போ கொடுத்துருக்குறாங்க கேப்சாங்கிறது. இதே மாதிரி இதெல்லாம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க சில பேர். எப்படியோ எடுத்துடுறாங்க, பாஸ்வேர்டை திருடிடுறாங்க, பாஸ்வேர்டை புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இப்போ ஹேக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் நீங்கள் என்ன தான் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலும், இப்போது கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அதில் ஜெனரேட் ஆகிற ரேண்டம் நம்பர்ஸை உள்ளே என்டர் பண்ணுறதன் மூலமாகவோ, இல்லை அப்படின்னா ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஓடிபி ஜெனரேட் பண்ணி அந்த ஓடிபியை போடுறது மூலமாகவோ, இல்லை கூகுள் மாதிரி சில பேர்லாம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற நேரத்தில் அவங்க ஒரு ரேண்டம் நம்பர் காட்டுவாங்க, அந்த நம்பரை நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுறதன் மூலமாகவோ, இதெல்லாம் வந்து இப்போ பாஸ்வேர்டில் புதுசாக வந்திருக்கிற மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜிஸ். இது இன்னும் உங்கள் பாஸ்வேர்டை காம்ப்ளெக்ஸ் ஆகுது. என்ன தான் பாஸ்வேர்டு யாருக்கோ தெரிஞ்சிருச்சுன்னா கூட இன்னும் இதை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள். இது இல்லாமல் இந்த பாஸ்வேர்டு இப்போது ஒரு ஆள் வந்து எத்தனை சைட்டு தான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஒரு 10 சைட்டுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுட்ருக்கோம், ஒரு 20 சைட்டுக்கு ஞாபகம் வச்சுட்ருக்கோம். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா முக்கால்வாசி நேரம் இந்த எல்லா சைட்டுக்கும் சேர்ந்து ஒரே யூசர் ஐடி பாஸ்வேர்டாக வச்சுக்கிறது. பாஸ்வேர்டும் அதே தான். எங்கே போனாலும் ஒரு ஹேக்கர் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஒன்று எடுத்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு அவர் ஒரு 10-15 சைட்டுக்குள்ளே நுழைஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸோ இவந்து தானே இந்த பாஸ்வேர்டு தான் இருக்கும், போல்ப்பா அது உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி பல பாஸ்வேர்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே பாஸ்வேர்டாக செட் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு பெரிய தப்பு. ஸோ பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பாஸ்வேர்டில் வேரியேஷன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேம் பாஸ்வேர்டை எல்லா சைட்டுக்கும் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறும் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தடுக்கணும். ரெண்டாவது, கொடுத்த பாஸ்வேர்டையே திருப்பி கொடுத்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் கொடுக்காதீங்க. அதனால தான் இப்போலாம் என்ன பண்ணிட்டாங்க, பேங்கிங் சைட்லலாம் ஒரு முறை பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்களா அடுத்த முறை அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த முறையும் அதுக்கு முறை யூஸ் பண்ணுவது, 3 முறையாவது பழைய பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு காம்பினேஷன்ஸு, லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால் இருக்கணும், இதெல்லாம் வைக்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் கொடுத்து செக்யூர் பண்ணுறாங்க. புதுசாக இப்போது ஒரு புது டெக்னாலஜி, பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா, வேண்டாம், அதுக்கு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா பாஸ்கி அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. இது என்னென்னா உங்கள் கையில் இருக்கிற டிவைஸ் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுறது. ஆக்சுவலாக அதாவது உங்களோட பயோமெட்ரிக் யூஸ் பண்ணியோ உங்கள் டிவைஸில் இருக்கிற பின்ஸ் யூஸ் பண்ணியோ நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துக்கிட்டே இருக்குது பாஸ்வேர்டில். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நான் பார்க்குறது, இதெல்லாம் நம்ம டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, ஐடி ஓரளவு அவேர்னஸ் இருக்கிறவங்க, இதை டே டு டே யூஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனால் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழறவங்க, ஐடி இல்லாமல் ஆனால் ஐடி வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நிறைய பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க, ஆப் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, யூபிஐ அப்ளிகேஷன்ஸ், வேறு என்ன வேணும், எல்லாம் எங்கே போனாலும் யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போது இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மக்கள் வந்து இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி அவேர்னஸ் வந்து போய் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதனால் முக்கால்வாசி இந்த சைபர் க்ரைம் த்ரெட்ஸுக்கு எல்லாமே இவங்க எல்லாரும் விக்டிமாக மாறிடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரியான சைபர் ரிலேட்டடான அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஐடி தெரிஞ்ச உங்கள் பக்கத்தில் நீங்களாம் என்ன பண்ணணும், ஒரு சில தெரிஞ்சவங்களுக்கு அவேர்னஸ் எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சிம்பிளாக புரிகிற மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் அவங்களோட ஃபோனில் இருக்கிற மாதிரியோ இல்லை அவங்களோட லேப்டாப் யாரோ வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் பண்ணுற மாதிரியோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இப்போ பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, அதில் ஒரு ஆன்டிவைரஸ் போடாமல் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் போட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்டாக்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொருள் இழப்பு ஏற்படுறதோ இல்லை அது ஒரு சைபர் க்ரைம் சம்மந்தப்பட்ட வேறு டேட்டா இழப்பு ஏற்படுறதையோ நம்ம தடுக்க முடியும். அதனால்
இந்த பாஸ்வேர்டு ஹிஸ்ட்ரி வீடியோ நாட் ஒன்லி அதோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறது, பாஸ்வேர்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி உபயோககரமாக அதை பயன்படுத்தணும், அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும், இது எல்லாமே சேர்ந்து சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.